ஸ்தோத்திரம். ஜூலை 11. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு அவர் உடைமை. கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். சங்கீதம் 94:14. கைவிடாத கர்த்தர் நாம் அவருடைய சுதந்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் பெரும் உபத்திரத்திலும் அநீதியிலும் சிக்கி தேவன் எங்களை கவனிக்கவில்லையா என்று கலங்கிய நேரத்தில் தான் இந்த வசனம் அதிசயமான நம்பிக்கை விளக்கை அவர்களின் வாழ்க்கையில் ஒளிர செய்தது. இன்றைய வேத வசனம் நம் வாழ்விலும் ஒளியேற்றும் வல்லமையுடன் அமைந்துள்ளது. தேவன் நம்மை வெறுமனே அவருடைய ஜனம் என்று அழைக்கவில்லை, மாறாக என்னுடைய சுதந்திரம் என்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சுதந்திரம், அவருடைய உடைமை. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. உறவுகள் உடைகின்றன, வேலைகள் பறிபோகின்றன, ஆரோக்கியம் குன்றி போகிறது. இதனால் கைவிடப்படுவேனோ என்ற பயம் நம்மை பற்றி கொள்ளக்கூடும். ஆனால் தேவன் தம்முடைய சுதந்திரத்தை பாதுகாக்க அவர் எதையும் செய்வார். இந்த உலகமே கைவிட்டாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்று கர்த்தர் ஒரு அசைக்க முடியாத உத்தரவாதத்தை அளிக்கிறார். கவலையை விட்டுவிட்டு உறவாடுவோம். தேவன் உங்களை விட்டு விலகாத போது நீங்கள் நம்பிக்கையற்றவர்களை அவரை விட்டு விலகுவது என்ன? சோதனையிலும் வேதனையிலும் தேவன் என்னை கைவிட்டாரே என்று புலம்புவது வீணானது. வீணாக கவலைப்பட்டு நேரத்தை வீணாக்காமல் அந்த நேரத்தில் தேவனோடு உறவாடுங்கள். தேவன் உங்களை தம்முடைய சுதந்திரமாக தெரிந்து கொண்டதில் மகிழ்வார். இஸ்ரவேலர் கீழ்ப்படியாததினால் அவர்களை பாபிலோனியரின் கைக்கு கொடுத்தார். ஆனாலும் அவர் அவருடைய சுதந்திரத்தின் உரிமையை விட்டுவிடாமல் குறித்த காலத்தில் மீட்டுக் கொண்டார். இஸ்ரவேலர் தம்முடைய சுதந்திரம் என்பதை மீண்டும் நிலைநாட்டினார். நம்முடைய வாழ்க்கையில் மீறுதலில் நிமித்தம் சோதனைகள் துன்பங்கள் சூழ்ந்தாலும் அவர் என்றென்றும் கைவிடாதிருப்பார். இனியும் கவலை என்னும் மூட்டையை சுமக்காதிருங்கள், அதை இயேசுவிடம் கொடுத்து விடுங்கள். நீயே அவருடைய சுதந்திரம், நீயே அவர் கையின் சித்திரம். உன் வெற்றி வாழ்க்கைக்கு அவரே மந்திரம். ஆமென்.